இந்திய விடுதலை போராட்டத்துல எத்தனையோ பெண்கள் பங்கு பெற்று இருக்காங்க. அதுல பல வீராங்கனைகளோட பேரு இன்னைக்கு மறைக்கப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்கள்ல ஒருத்தவங்க தான் ராணி கைதின்லு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பழங்குடியினர் தினத்துல இவங்கள பத்தி பேசவும் தான் இவங்க பேரு அதிகமா இப்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு. இவங்க இந்தியாவோட கிழக்கு மாநிலமான இயற்கை கொஞ்சம் மணிப்பூர்ல பிறந்தவங்க. தன்னோட 13வது வயசுலேயே ஹெரக்கா போராட்டத்துல பங்கு பெற்றவங்க. தன்னோட நாகா இன மக்களோட ஆன்மீகம், கலாச்சாரம், சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக துணிச்சலோட போராடினவங்க. இவங்கள பிரிட்டிஷ் கைதி பண்ணி சிறையில் அடைக்கிறப்ப இவங்க வயசு வெறும் 16. அப்பவே ஹெராக்கா போராட்ட தலைவியா ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா முறை போர் நடத்தி இருக்காங்க. 1932 சிறைக்கு போன இவங்க 1947 நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகுதான் விடுதலையாகி வெளியில வராங்க. இவங்களோட மன உறுதி ஒருபோதும் சிறையில் இருக்கிறப்ப தளர்ந்து போகவே இல்லை. இந்தியாவோட முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு இவங்களை நேரில் போய் சந்திச்சு இவங்களுக்கு ராணி கைதின்லு அப்படின்ற பட்டத்தை வழங்குறாரு. கைதின்லு வெறும் ஒரு போராளி மட்டும் கிடையாது, அவங்க துணிச்சலோட அடையாளம். துள்ளி திரிஞ்சு சந்தோஷமா விளையாட வேண்டிய தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் தன்னோட இனத்துக்காகவே தியாகம் செஞ்ச இந்த அற்புத பெண்மணியோட வரலாற்றை மறக்கலாமா நம்ம நெஞ்சம்?